நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா எனக்கு இந்த மேக்ஸ் புரியவே மாட்டேங்குது, எப்படின்னு சொல்லி கொடுக்கா. நானும் நிறைய டைம் போட்டு பார்த்துட்டேன், ஆன்சர் வரவே மாட்டேங்குதுக்கா. ஃபார்முலாவும் மறந்துட்டே இருக்குக்கா. ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 2ab அக்கா. அக்கா இந்த ஜோதாக்கு எத்தனை டைம் சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடு, நான் தான் முதல்ல வந்தேன். லே குண்டு பூசணி அமைதியா இல்ல. சரி சரி, ரெண்டு பேரும் உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, ஒவ்வொருத்தருக்கா சொல்லித்தரேன், அமைதியா இருங்க. வீட்டுல கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு நான் வந்து சொல்லித்தரேன். அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு படிச்சுட்டு இருங்க. நான் வந்த உடனே கொஸ்டின் கேட்பேன், ஓகேவா? சரிக்கா, ஆனா வந்த உடனே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும். லே சஞ்சு அமைதியா இரு. குண்டு பூசணி ஏல என் கூடயே போட்டிக்கு வரேன். நான் உன்னோட அதிக கிளாஸ் படிக்கிறேன்ல, எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அக்காட்ட கேட்டு படிச்சுட்டு போயிடுறேனே. அக்கா போய் வீட்டுல வேலை செய்யட்டும், கொண்டா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம், அக்காவே சொல்லி தரட்டும். கொஞ்ச நேரமாவது அமைதியா இருக்கீங்களா? அக்கா அந்த முத்துப்பாண்டிக்கா. ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. என்ன செல்லம், எப்படி இருக்க? ராதாடா, என் சாமிடா, என் குல தெய்வம்டா. இன்னும் ஒரே ஒரு நாள் தாண்டா செல்லம், உனக்கு எனக்கும் நாளைக்கு மறுநாள் கல்யாணம். ராதா செல்லம், உனக்கு கல்யாண புடவை, ஜோதா சஞ்சுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு நாள் கம்மியா தான் இருக்கு. செல்லம், எத்தனை ட்ரெஸ்னாலும் உனக்கு எடுத்துக்கோ. சரி செல்லம், கல்யாண வேலை நிறைய இருக்கு, மாமா போய் பாக்குறேன். ஐ லவ் யூ. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எங்க அப்பா அடைக்க வேண்டிய கடனை எப்படியாவது நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். என்னை தயவு செய்து விட்டுருங்க ப்ளீஸ், ப்ளீஸ்ங்க. செல்லம், ஏன் சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அப்படிலாம் சொல்லக்கூடாது. துட்டெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது செல்லம். இல்லை இல்லை, நான் எவ்வளோ காசாக இருந்தாலும் கொடுத்துருவேன். ப்ளீஸ் என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸுங்க. எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காசை அடிச்சிருவேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். என் தம்பி தங்கச்சிக்கு நான் தான் இருக்கிறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இங்க பாரு செல்லம், உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். சும்மா அதை இதன்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கா கல்யாணத்துக்கு தயாரா இருந்துக்கோ செல்லம். நீ மட்டும் நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் உன் தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் உயிரோட பார்க்க முடியாது. ஆம்பிட்டுதான் செல்லம். என்ன ராதா செல்லம், புரிஞ்சுதா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். உன் தம்பி தங்கச்சி உயிரோட வேணும்னா ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. ப்ளீஸ் என்னை விட்டுடு ப்ளீஸ். எங்க அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என் தம்பி தங்கச்சை நான் வளர்த்து பெரிய ஆளாக்கணும். உன் தம்பி தங்கச்சி உங்க அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி படிக்கிறதும் இல்ல அவங்க சாகுறதும் உன் கையில தான் இருக்கு சொல்லும். எல்லாமே நீ தான் முடிவெடுக்கணும். இல்ல இல்ல, என் தம்பி தங்கச்சி எதுவும் பண்ணிராத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சூப்பர் செல்லம், ஐ லவ் யூ செல்லம். இதே மாதிரியே நீ இருந்துட்டேன்னா செல்லம், உன் தம்பி தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது. அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள பெரிய ஆளா ஆக்கலாம். சரி செல்லம், நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு காலையில வண்டி அனுப்பி வைக்கிறேன். 3 பேரும் அங்க வந்துருங்க. வரட்டா செல்லம்? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த முத்துப்பாண்டி என்ன பண்ண போறான்னு தெரியல. அக்கா நம்ம தப்பிக்கவே முடியாதாக்கா. ஏன்க்கா நீயும் பேசாம இருக்க? அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். அக்கா, நான் பெரியவனான உடனே அவனை கண்டிப்பா அடிப்பேன்க்கா. அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் பெரிய போலீஸ் ஆகி அந்த முத்துப்பாண்டிய புடிச்சு ஜெயில போடுவேன்க்கா. ஜோதா சஞ்சு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நீங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் அக்கா பாத்துக்கிறேன், சரியா? கண்டிப்பா ஏதாச்சும் நான் பண்ணுவேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருக்கணும். அக்கா என்ன சொல்றனோ அதை மட்டும் கேளுங்க, சரியா? ஜோதா சஞ்சு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம அம்மா அப்பாவும் கோயிலுக்கு போகும்போது ஒரு பாட்டி வீட்டை பற்றி சொல்லுவாங்கல்ல,
நீங்கள் 2 பேரும் அந்த பாட்டி வீட்டுக்கு போங்க. நான் அந்த பாட்டி கிட்ட எல்லாமே பேசிடுறேன். அதுக்கப்புறம் நானும் இந்த முத்துப்பாண்டிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு நானும் அங்கே வந்துடுறேன். அங்கே போய் நம்ம 3 பேரும் சேர்ந்து நல்லா வாழலாம். சரியா? அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உன்னை பெரிய டாக்டராகவும் சஞ்சுவை ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவும் நான் ஆக்குவேன். அதுதான் என்னோட லட்சியமேவும். நீ சொல்றதெல்லாம் சரிக்கா. இப்போ நாங்கள் எப்படி போகிறது? எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குக்கா. நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப? நாங்க 2 பேரும் போயிட்டேன்னா அந்த முத்துப்பாண்டி உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? ஆமாக்கா, நம்ம 3 பேரும் சேர்ந்தே போவோம்க்கா. இல்ல சஞ்சு, ஜோதா, நம்ம 3 பேர் போனா அந்த முத்துப்பாண்டி கிட்ட மாட்டிக்குவோம். சரிக்கா, நான் இங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க பகல்லையே போனாதான் வெளிச்சத்தோட போக முடியும். அதனால காலையில 10 மணிக்கே நீங்க கிளம்பி போயிருங்க. நான் நைட்டு வந்துடுறேன். சஞ்சு, அக்கா ஃபோனை எடுத்துட்டு வா. முத்துப்பாண்டி ஆளுங்களோ பார்த்துட்டா ஸ்கூல் டூர் போகிறோன்னு சொல்லிருங்க. சரிக்கா. அக்கா, இந்தா செல்லு. அந்த பாட்டிக்கு ஃபோன் போட போறியாக்கா? அந்த பாட்டி நம்பரு இந்த இருக்கு. ரிங்கு போகுது. ஹலோ பாட்டி, நான் ராதா பேசுகிறேன். கேக்குதா பாட்டி? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம் பாட்டி. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் பாட்டி. ஜோதாவையும் சஞ்சய்வையும் நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் பாட்டி. அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் நைட்டு வந்துடுவேன். வந்தவொடனே நான் கூப்பிட்டுக்கிறேன் பாட்டி. பாட்டி, அவங்க வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிடுங்க பாட்டி. சரி ஜோதா, சஞ்சு, பாட்டிக்கிட்ட பேசியாச்சு. எப்படி போகணுன்ட்டு நான் சொல்கிறேன். பத்திரமா போகணும். சரியா? பயப்படாமல் இருக்கணும். எதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. அக்காவை பற்றி கவலைப்படாதீங்க. அக்கா எப்படியும் வந்துடுவேன். நீங்கள் மட்டும் பத்திரமா போகணும். சரியா? ஊருக்கு போன உடனே எனக்கு பாட்டி செல்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடணும். சரிக்கா. நீ எப்படியாவது முத்துப்பாண்டிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கா? சரி.